இப்போ கரண்ட்ல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தாரா. உக்கிரமான கடவுள். ஆனா மக்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. பொதுவாவே வந்து உக்கிர கடவுள்னா பயப்படுற மக்கள், இந்த ஒரு கடவுள மட்டும் ஏத்துக்கிட்டாங்களே ஏன்? அதாவது கடவுள் உக்கிரமான கடவுள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த தமிழர்களோட வழிபாட்டிலேயே நிறைய கடவுள்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தோம்னா அந்த துளு அந்த மாதிரியான ஒரு ஏரியா கேரளாவில் இருக்கிறவங்க கர்நாடகா பார்டர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வழிபடக்கூடிய தெய்வங்களாக இருக்கக்கூடிய தெய்வங்களை பற்றி தான் அதில் காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக தெரிய வருது. கடவுள் அப்படின்றது இந்த மாதிரியான கடவுள்கள் எல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தில் ஒரு வரி வருகிறது. அதாவது யக்ஷஸ்வரூபாய ஜடாதராயன்னு வரும். யக்ஷஸ்வரூபாய ஜடாதராயன், அந்த யக்ஷஸ்வரூபமாக இருக்கிறாராம் சிவன். இவங்க எல்லாமே சிவக்கூட்டம் தான். இந்த நம்ம வந்து பார்க்கக்கூடிய அந்த சிவகணங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கணங்கள் இருக்குல்லையா, அது மாதிரி அந்த சிவக்கூட்டம் இப்போ மயானமே சிவனுக்கு சொந்தம் தான். அது மாதிரி உங்களுக்கு பார்த்தோம்னா இந்த பேய் பிசாசு வேதாளம் என்ன நம்ம வந்து நேம் பண்ணாலுமே இது எல்லாமே சிவனுக்கு கீழே வரக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும். அதில் வந்து பல்வேறு விதமான தெய்வங்கள் தேவதைகள்ங்கிறது வந்து கொஞ்சம் குயிக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது என்ன ஒரு விஷயமோ நம்மளுடைய தேவைகள் ஜென்ரல் பப்ளிக்கு என்ன விஷயம் வேணுமோ அது மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய தேவதைகளாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பகவத்கீதையில் சொன்ன மாதிரி நமக்கு வந்து கஷ்டம் வரும்பொழுது ரொம்ப அநீதிகள் நடக்கும்பொழுது வெளிவருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக சிவகணங்களுமே நிறைய இருக்குது. எல்லாமே சிவகணங்களில் சேர்த்தி தான். இதில் கொடுத்துருக்கக்கூடிய என்ன ரெண்டு பஞ்சுருளி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா குளிகா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சிவகணங்களை பத்தி ஆமாம் சிவகணங்களை பற்றி பேசுகிறேன். இது எல்லாமே சிவகணங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது தான். இது எதுவுமே அதை விட்டு வெளியில் போகாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன்.